ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ சனி ஞாயிறு லீவுடன் பக்காவான ஒரு கோர்ட் வேலைவாய்ப்பை தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கோர்ட் உதவியாளர் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் நமக்கான வேலைவாய்ப்பு தற்போது வந்திருக்கு. உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 30,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. அப்ளை பண்ணுறதுக்கு 22/11/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகணும். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்ததுன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் எடுக்கக்கூடிய லிங்க் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் இதற்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து நமக்கான வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே உங்கள் ஃபோட்டோ ஒட்டணும், பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேபிள் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உங்களுடைய பெயர் கேபிட்டல் லெட்டரில் கரெக்டாக குறிப்பிட்டுருங்க. அப்புறம் உங்களோட ஃபாதர் நேம், அவங்களோட ஆக்குபேஷன், மதர் நேம், அவங்களோட ஆக்குபேஷன், என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, ஏஜ் லிமிட் கேட்டிருக்கிறாங்க, மெரிட்டியல் ஸ்டேட்டஸ் மேரிடா இல்லை அன்மேரிடா அப்படின்ற டீட்டெயில் கேட்டிருக்காங்க. ஜெண்டரில் மேல் ஃபீமேல் என்ன அப்படின்றத இங்கே நீங்கள் குறிப்பிடணும். அதே மாதிரி நேஷ்னாலிட்டி, ரிலீஜியன், கம்யூனிட்டி, கேஸ்ட் எல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாமே உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மதர் டங் என்ன அப்படின்றத குறிப்பிடணும். என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் தெரியும் அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட்டு டிக் பண்ணால் போதும். அப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ் வித் பின்கோடோட கேட்டிருக்காங்க. அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன், எந்த அட்ரஸ்க்கு அவங்க கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக நீங்கள் குறிப்பிடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி, அதே மாதிரி மேண்டேட்டரி நீங்கள் உங்களோட மெயில் ஐடி கொடுக்கணும். மொபைல் நம்பரும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ மொபைல் நம்பரில் உங்களுடைய மொபைல் நம்பர், அப்புறம் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், லேண்ட்லைன் இருந்துச்சு அப்படின்னா லேண்ட்லைனோட டீட்டெயில் கொடுத்துக்கலாம். அப்புறம் அகடமிக் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் வித் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னென்ன படிச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக குறிப்பிடணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில், இல்லை அப்படின்னா அதை நீங்கள் வந்து அப்படியே கரெக்டாக விட்டுடலாம். இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து மேண்டேட்டரி கிடையாதுங்க, ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட ஏதாச்சும் முன்னுரிமை இருக்குது, முன்னுரிமை கோர்றீங்க அப்படின்னா முன்னுரிமை பற்றின டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து குறிப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ குறிப்பிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த். ஸோ அதுக்கு நீங்கள் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், டிசி ஏதாவது அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட கரெக்டான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் எஸ்எஸ்எல்சி 10th 12th யூஜி டிகிரி, பிஜி டிகிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அப்புறம் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில். ஸோ கெசரேட் காப்பி ஆஃப் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கெசரேட் காப்பி. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ப்ரூஃப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில் நீங்கள் வந்து குறிப்பிடணும். அதுக்கப்புறம் எவிடன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை பற்றின டீட்டெயிலும் நீங்கள் வந்து குறிப்பிடணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இருக்கோ அதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கணும், ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் நீங்கள் வந்து குறிப்பிடணும். ஸோ இதுதான் சிம்பிளாக 2 நிமிஷத்தில் உங்களால் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிக்க முடியும். ஸோ இதற்கான அஃபிஷியலாக வந்திருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இது தான். ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஃபில்லிங் ஆஃப் 30 வேக்கன்சிஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் லா அசிஸ்டன்ட் கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு கிராஜுவேட் படிச்சிருக்கணும், அதாவது ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், கிராஜுவேட் இன் லா 10th 12th அந்த கேடரில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் இது பாஸ் பண்ணியிருக்கீங்களோ கிராஜுவேட் இன் லாவில் அவங்களும் அந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சிருந்தாலும் இதுக்கு ஓகே தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு மெட்ராஸ் மதுரை பெஞ்சில் தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து என்னென்னலாம் ஒர்க் இருக்கும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்குறாங்க, அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்புக்கான மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு வைவா மூலிமா, அதாவது நேர்காணல் மூலிமா உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க, எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. அதே மாதிரி கம்யூனிட்டி ஃபைனலாக டிசைட் பண்ணுறது தான் உங்களுக்கான எலிஜிபிலிட்டின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சேலரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 30,000லேருந்து உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்புக்கு www.hcmadras.tn.government.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க சொல்கிற அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும். எங்கே சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் லா அசிஸ்டன்ட் டு த கானரபிள் ஜட்ஜஸ் அப்படின்ற இதில் வந்து ஃபில் பண்ணி, ஸோ ரிஜிஸ்ட்ரர் ஜென்ரல் ஹைகோர்ட் மெட்ராஸ் 600104 அப்படின்ற அட்ரஸ்க்கு 22/11/2024க்குள்ளே நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சாஃப்ட் காப்பி ஆஃப் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து மெயிலும் பண்ணியிருக்கணும். ஸோ என்ன மெயில் ஐடிக்கு அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் மெயில் பண்ணியிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கடைசி தேதி 22/11/2024. யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்களாம் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளிகேஷனை சாஃப்ட் காப்பியில் ஃபில் பண்ணி மெயில் பண்ணிவிட்டு அதே அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க உடனே இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. இல்லை வீட்டில் அவங்க நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இந்த கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உடனே அப்ளை பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.